தமிழக முதல்வராக பதவியேற்ற தளபதி விஜய் அவர்கள் தமிழகத்துல பல அதிரடி மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. இவர் பதவியேற்று கிட்டத்தட்ட 2 வாரங்கள் தான் இருக்கும். அதற்குள்ளாரையே கிட்டத்தட்ட தமிழகத்துல உள்ள 515 மதுபான கடைகளை மூடியிருக்காராம். மேலும் பல கடைகள் மூடவுள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில விஜய் அவர்களுடைய இந்த விஷயம் பலராலுமே பாராட்டப்பட்டது. அதே சமயம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இவர் பதவியேற்ற பிறகு பல அசம்பாவிதங்களுமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கா. அதனை சுட்டி காட்டும் வகையில எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது ஒரு விஷயத்தை எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காரு. அதாவது கோவையில 10 வயது சிறுமி கடத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த கொலை சம்பவத்திற்கு உண்மையான நீதி வேண்டும் என்ற குரல் எல்லா பக்கமும் ஒழிச்சிட்டு இருக்கு. சோ அது மட்டும் அல்லாமல் இந்த 2 வாரத்துல பல பிரச்சனைகள் தமிழகத்துல தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. சோ ஆகையால தற்போதுள்ள ஆளும் கட்சி சரியாக அதனை கையாளவில்லை அப்படின்னு தானே அர்த்தம். மேலும் இதற்கெல்லாம் உடனடியாக நீதி வேண்டும் அப்படின்றது போல இவர் அவருடைய எக்ஸ் தளத்துல பதிவு ஒன்றை போட்டிருக்காரு. இதற்கு பலருமே ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுமே தற்போது இதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் அப்படின்னுமே சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த சிறுமியை பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூடிய விரைவில் பேச இருக்காரா. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.